ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேரோட சிக்ஸோட முகத்தில் நிறைய வேஸ்ட் ஒட்டிகிட்டு இருக்கு. அதை நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பானையில் மொத்தம் 4 சிக்கு இருக்குது. இந்த சைஸில் இருக்க சிக்குக்கு வந்து நம்ம வேறு எங்கே வேஸ்ட் இருந்தாலும் நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணக்கூடாது. மூக்குக்கு மேலே அந்த ஹோலில் அடைச்சிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம க்ளீன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வேறு எதையாவது நம்ம அந்த வேஸ்ட்டெல்லாம் நம்ம எடுத்தோன்னா அதோடய ஸ்கின்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பிஞ்சிரும், வெட்ட வர ஆரம்பிச்சிரும். அதனால் நம்ம அந்த மூக்குக்கு மேலே இருக்கிறது மட்டும்தான் அதை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நல்ல ஹேர் க்ரோத் ஆகி சில சிக்குக்கு வந்து காலெல்லாம் வேஸ்ட் நிறைய ஒட்டிகிட்டு இருக்கும். அது வந்து பிரச்சனை இல்லை, அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி தொட்டு க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி சிக்கு இருக்கும்போது தண்ணிலாம் தொட்டு க்ளீன் பண்ணக்கூடாது. நம்ம ரொம்ப சாஃப்டாக நம்ம லைட்டாக அந்த கையை வச்சு இப்படி எடுத்தோம்னாலே அந்த மூக்குக்கு மேலே இருக்கிறது வந்து வந்துடும். வேறு மற்றபடி இந்த மண்டையில் இருக்கிறது, கண்ணு பக்கத்தில் இருக்கிறது, அது எதுவுமே நம்ம டச் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், எடுத்துட்டேன். ரொம்ப சாஃப்டாக எடுங்க. அந்த ஹோலில் அடைச்சிட்டு இருக்கிறது மட்டும்தான் தொடணும், வேறு எதுவுமே நம்ம வந்து எடுக்க தேவையில்லை. எல்லா பேரண்ட் பேர்டும் வந்து இந்த மாதிரி ரொம்ப டர்ட்டி ஆகிற மாதிரி சாப்பாடு கொடுக்காது. சில பேரண்ட் பேர்டு தான் வந்து இந்த மாதிரி சாப்பாடு அதோட வேஸ்ட்டு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஃபுட்டை வந்து நிறைய தண்ணியோடு சேர்த்து கொடுத்து அதோடய வேஸ்ட்டு நிறையா ஆக்கி அந்த மாதிரி மேலெலாம் ஓட்டும். இந்த பேருமே, இந்த சிக்கோடைய பேரண்ட் பேர்டுமே வந்து லாஸ்ட் கிளச்சில் இந்த மாதிரி ஆகலை. சிக்ஸுக்கெலாம் இந்த மாதிரி ஆகவே இல்லை, ரொம்ப நீட்டாக வச்சுருந்தது. ஆனால் இந்த தடவை என்னென்னு தெரியலை, ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்மளும் சிக்ஸ் வந்து ஹேட்ச் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 4 நாள் 5 நாளுக்கு ஒரு தடவை பானையை கொஞ்சம் பேரண்ட் பேர்டு பயப்படாத மாதிரி நம்ம வந்து இது பண்ணணும். மெதுவாக ஸ்லோவாக பானை எடுத்து ஸ்லோவாக, நான் வந்து ரெகுலராக நான் தான் பண்ணுறேங்கிறதுனால என்கிட்ட இருக்கிற பேர்ட்ஸ் வந்து அதிகம் பயப்படாது. மறுபடியும் நான் பானையை கொண்டு போய் மாட்டும் போதில் அது நார்மலாக உள்ளே போய் தன்னோட சிக்ஸை பார்த்துக்கும். நான் எடுத்துகிட்டு திரும்ப வச்சுருவேன்னு அதுக்கு நல்லா தெரியும். ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். இதான் ஃபஸ்ட்டு ஹேட்ச் ஆக ஆரம்பித்து இதான் ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணுறேன். இனி ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா சிக்ஸ் இறந்து போயிடும். இனி பானையை கொண்டு போய் உள்ளே மாட்டிட வேண்டியது தான். நான் நிற்கிறேங்கிறது கூட கண்டுக்காமல் அதுங்க ரெண்டும் நல்லா ஜாலியாக இருக்குதுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.